Hi students, very good morning. Previous sessionல நம்ம drainage systemோட காவிரி drainage system வரைக்கும் பார்த்தோம். அதாவது காவிரி எங்கேருந்து உருவாகுது, அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பாயுது, அது கடைசியா எந்த வழியா கடல்ல கிடக்குதுன்றது வரைக்கும் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து பாலாறு பற்றி பார்க்க போகிறோம். பாலாறு, தென்பெண்ணை, தாமிரபரணி, வைகை இந்த மாதிரி தமிழ்நாட்டோட drainage system பற்றி பார்க்க போகிறோம். பாலார் பாலார் வந்து கர்நாடகாவோட கோலார் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தலக்கவரா அந்த கிராமத்திற்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்க அங்கேருந்து அதாவது தலக்கவரா அந்த கிராமத்தில் உற்பத்தி ஆகலை அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உற்பத்தி ஆகுது தான் பாலார். இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 17,871 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பாயுது. இது 57% தமிழகத்தில் இருக்க மீதியுள்ள பகுதிகளில் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேசத்துலேயும் பாயுது இந்த பாலார். ஸோ 57% தமிழகத்திலும் மீதி இருக்கிற பகுதிகள்லாம் வந்து என்னென்னா கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேசத்தில் பாயுது. இதோட பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு இதெல்லாம் பாலாரோட துணை ஆறுகளாக சொல்லப்படுது. இந்த ஆறோட மொத்த நீளம் எவ்வளோனா 348 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. இதில் 222 கிலோமீட்டர் அளவுக்கு தமிழ்நாட்டில் பாயுது. வேலூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வழியாக பாஞ்சு கூவத்தூர் பக்கத்தில் இருக்க கூவத்தூர் வழியாக பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் தென்பெண்ணையார் பற்றி பார்க்க போகிறோம். தென்பெண்ணையார் இது கிழக்கு கர்நாடகாவோட அதாவது ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் நந்தி துர்கா ஹில்ஸ் இன் ஈஸ்டர்ன் கர்நாடகா, அதாவது கிழக்கு கர்நாடகாவோட நந்தி துர்கா மலை சரிவோட கிழக்கு சரிவு பக்கத்தில் உருவாகிறது தான் தென்பெண்ணை. இதோட வடிநில பரப்பு எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ தூரம் இது பாயுது அப்படின்ட்டு மொத்த பரப்பளவு எவ்வளோனா 16,019 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது, ட்ரைனேஜ் ஏரியா இருக்குது. இதில் 77% அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லும் தென்பெண்ணையாறு பாயுது. அதாவது குறிப்பாக எங்கெங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக தென்கிழக்கு திசையில் எவ்வளோனா 247 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நதி பாயுது. இதில் கெடிலம், பெண்ணையாறு இந்த 2 கிளைகளாக எங்கன்னா திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு கிட்ட பெரியது இது. ஸோ இது வந்து நம்ம ஏரியாவில் இருக்க அந்த கெடிலம் ஆறுன்றது தென்பெண்ணையார் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே பிரியுது, கெடிலம் வழியாக பிரியுது. கெடிலம் திருக்கோவிலூர் கிட்ட அந்த அணைக்கட்டு கிட்ட 2ஆக பிரியுதுன்ட்டு சொல்லலாம். கெடிலம் ஆறு வந்து கடலூருக்கு அருகில் இருக்குது, அதாவது நம்ம ஊரில் இருக்குது. பெண்ணையார் வந்து புதுச்சேரி அதாவது பாண்டியன் யூனியன் டெரிட்டரியோட எங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. பெண்ணையார் வந்து பாண்டியன் யூனியன் டெரிட்டரியில் பே ஆஃப் பெங்காலில் கிடக்குது. இது வந்து மொத்தமாக சின்னாறு, மார்கண்ட நதி, வாணியாறு, பாம்பன் ஆறு இதெல்லாம் இதோட முக்கியமான துணை ஆறுகளாக சொல்லப்படுது பொன்னையாரோடது. இந்த ஆறு எங்கே உற்பத்தி ஆகும் இடம்னா கனமழை எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல திடீர்னு உருவாகும் அண்ட் குறுகிய கால வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற ஒரு ஆறு எதுனா பெண்ணையாறு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக இருக்கிறது தென்பெண்ணையாறு தான் சொல்லுவாங்க. இது வந்து கிருஷ்ணகிரி அண்ட் சாத்தனூர் இந்த நீர்த்தேக்கங்கள்லாம் தென்பெண்ணையாறு தான் இருக்குது. பெண்ணையாறு வந்து என்னன்னா இந்து சமய மக்களால் ஒரு புனித நதியாக கருதப்படுறது எதுனா தென்பெண்ணையாறு தான் சொல்கிறாங்க. இது தமிழ் மாதம் எதுனா தை மாதத்தில் வந்து என்னன்னா ஆடிப்பெருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் ஜனவரி பிப்ரவரி பகுதிகளில் திருவிழாவே நடக்கிறது இதில். அண்ட் ஆடிப்பெருக்கு அப்பையும் இந்த தென்பெண்ணையாருக்கு ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வைகை. வைகை ஆறு தமிழ்நாட்டோட ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் தி வருஷநாடு ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க வருஷநாடு அந்த ஹில்ஸில் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகிறது தான் வைகை ஆறு. இதோட ட்ரைனேஜ் ஏரியா எவ்வளோனா 7,741 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ட்ரைனேஜ் ஏரியா இருக்குது. இதோட பரப்பளவு முழுவதும் எவ்வளோனா தமிழகத்தில் இருக்கிறது, அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னா மதுரை, சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் இந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக வைகை ஆறு பாயுது. அதான் மேக்சிமம் என்னன்னா வைகை ஆறு எங்கன்ட்டு பார்த்தோன்னா மதுரை தான் எல்லாரும் சொல்லுவாங்க.
இதோட மொத்த நீளம் எவ்வளோனா 258 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. இந்த நீர் வந்து இந்த தண்ணீர் வந்து வைகை ஆறு வந்து ராமநாதபுரத்தோட பெரிய ஏரி இல்லை சின்ன ஏரிகளில் அதிக அளவு நிரப்பப்படுறது வைகை ஆறு தான். அதுலேருந்து மீதி உபரி நீர் தான் என்னென்னா ராமநாதத்துக்கு பக்கத்தில் இருக்க பாக்நேசலந்தி அப்படின்ற பகுதிகளில் கலக்குது. அண்ட் தாமிரபரணி பற்றி பார்க்க போகிறோம். தாமிரபரணி வந்து அந்த தாமிரபரணி அந்த பேர் எப்படி என்னன்னா, தாமிரம்னா உங்களுக்கு தெரியும் காப்பர்ன்ட்டு சொல்லுவோம், வருணினா ஒரு ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன ஓடை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் இந்த ஆறுகள் வந்து பெற்றது. இந்த ஆறில் வந்து என்னென்னா செம்மண் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த நதியோட நீர் வந்து தண்ணி வந்து எப்படி இருக்குமா செம்மண் கலரில் இருக்கிறதுனால இந்த பேர் வந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க. பரணி வந்து என்னென்னா அம்பாசமுத்திரம் எங்கே இருக்குதுன்னா, அம்பாசமுத்திரம் வட்டத்தில் பாபநாசத்தோட மேற்கு தொடர்ச்சி மலையினா வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியும், வெஸ்டர்ன் காட்ஸில் பொதிகை மலை முகடுகளில் உருவாகிறது தான் தாமிரபரணி. இதோட தோற்றம் என்ன, அகத்திய முனிவர் மாதிரியே அகத்திய முனிவரோட இன்டர்லிக் ஆனது இந்த தாமிரபரணின்றது இந்த பொதிகை மலை. ஸோ நீங்கள் அந்த அகத்தியர்ன்ட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பொதிகை மலையை வந்து அவர் தான் கட்டுப்படுத்துவார், அதுலேருந்து தாமிரபரணி உருவாகட்டும் அப்படின்ட்டு அவர் தான் சொல்லுவார். ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த டிஸ்ட்ரிக்ட் வழியாக பாஞ்சு ஃபைனலாக எங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. இதோட முக்கியமான துணையாறுகளை எது சொல்கிறாங்கன்னா, காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடாநதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி, இதெல்லாம் இதோட முக்கியமான சிற்றாறுகளாக சொல்லப்படுது. ஸோ சவுத் இந்தியாவிலேயே முக்கியமான ஒரு இட் இஸ் த ஒன்லி பெரினியல் ரிவர் இன் சவுத் இந்தியா. ஸோ முக்கியமான ஒரு வற்றாத நதியாக சொல்லப்படுறது எதுனா தாமிரபரணியை தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் மேஜர் வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நீர்வீழ்ச்சிகள், தருமபுரியில் ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம் இல்லை குற்றாலம் இருக்குது, தேனியில் கும்பக்கரை சுருளி இருக்குது, நாமக்கல்ல ஆகாய கங்கை, நீலகிரியில் கேத்ரின், பைக்காரா. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஃபால்ஸை பற்றி லிஸ்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கிளைமேட் பற்றி பார்க்க போகிறோம். கிளைமேட்னா காலநிலை என்று தெரியும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சஸ் எப்படி உருவாகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். கிளைமேட் காலநிலை என்ற 3rd லெசன்ஸில் சொல்லியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஈக்வடரல் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை இந்தியாவை 2 சம பாகங்களாக பிரிக்குதுன்ட்டு சொல்லியிருப்போம். குறிப்பாக தமிழ்நாடு வந்து கடகரேகைக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு சவுத் சைட்லையும் அண்ட் பூமத்திய ரேகைக்கு ஈக்வடருக்கு பக்கத்துலேயும் இருக்கிறதுனால இது வந்து இதை பற்றின இதுக்கான ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஈக்வட்டர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூடு இது வந்து என்னன்னா அதோட இடத்தோட டைம் வேரியேஷன்ஸை கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு ஃபர்ஸ்ட் லெசனில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து என்னென்னா சூரியனோட செங்குத்தான கதிர்கள் வந்து விழறதுனால வெப்பநிலையானது வருஷம் ஃபுல்லும் அதிக அளவில் இருக்கிற ஒரு பகுதியாக சவுத் சைடு இருக்குது. அண்ட் நம்மளை விட நார்த் சைடில் இன்னும் அதிகமான வெப்பநிலை இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல டெசர்ட் ரீஜியன் வந்து வெஸ்ட் சைட்லேருந்து நார்த் பக்கத்தில் ஜாஸ்தியாக இருக்குது, நார்த் வெஸ்ட் ரீஜியன்ஸில் ஜாஸ்தியாக இருக்குன்றது சொல்லியிருப்போம். அண்ட் கிழக்கு கடற்கரை பகுதியில் வெப்பமண்டல கடல் காலநிலை வந்து இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்திய பெருங்கடல் குறிப்பாக எங்கே சொன்னால் இந்தியன் ஓஷன்லேயும் அண்ட் பே ஆஃப் பெங்கால் ரெண்டுமே என்னென்னா கடற்கரையோர காலநிலை இருக்கிறதுனால தமிழ்நாட்டோட வெப்பநிலை, ஸோ நமக்கு சவுத் சைடு வந்து இந்தியன் ஓஷன் இருக்குது, நமக்கு ஈஸ்ட் சைடு வந்து என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இதனால என்னென்னா கடற்கரையோரத்தில் இருக்கிறதுனால காலநிலை வந்து என்னென்னா அதோட வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சராசரியான ஒரு மழை அளவு. இந்த வருஷம் நமக்கு நிறைய மழை வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 2 சைக்ளோன் வந்து நமக்கு தாக்குறதுனால அதிக அளவு மழை தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா டேம்லாம் நிறைஞ்சிருக்கு, வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டதுன்ட்டு சொல்லலாம். அண்ட் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வெப்பமண்டல கடல் வந்து அதிக அளவு காலநிலையை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதனால தான் கடற்கரையோர பகுதிகளில் வந்து வெப்பநிலை கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல அதிக அளவு ஈஸியாக அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிடும்.
அதாவது குளிர் காற்று அதிகமாக இருக்கிறதுனால என்னன்னா மழை பொழிவு அவங்களுக்கு தான் நிறைய கிடைக்கும். அதனால தான் கடலோர மாவட்டங்களில் அதிக அளவு மழை பொழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் சொல்லுவாங்க. வெப்பநிலை குறைய குறைய அந்த இடத்துல குளிர் அதிகமாகும், அதனால மழை பொழிவு நமக்கு உருவாகும். And மேற்கு பகுதிகளில் குறிப்பா மலைப்பாங்கான காலநிலை இருக்கிறதுனால, அதாவது இந்த காலநிலை எங்க குறிப்பா இருக்குன்னா நீல்கிரிஸ், ஆனைமலை அண்ட் கொடைக்கானல் இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் அடர்ந்த காடுகள் அதோட உயரம் இந்த பகுதிகளில் இதமான குளிர் இருக்குதோ அந்த மாதிரியான காலநிலை ஏற்படுது. இந்த காலநிலை நிலவுற மலைவாழிடங்கள் இல்லை கோடை பருவத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை அந்த பக்கம் போகுது. ஏன்னா நம்ம சைட்லாம் அந்த நம்ம சம்மர் சீசன்லாம் நமக்குலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த டைம்லாம் அவங்களுக்கான குளிர்ச்சியான ஒரு பகுதியாக இருக்கும். ஏன்னா மழை வந்து அதோட டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே இருக்கும், குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். உயரத்தில் போக போக டெம்பரேச்சர் சில்லுன்னு இருக்குன்றதை ஏற்கனவே பார்த்துருப்போம். தமிழகத்தில் சென்ட்ரல் பார்ட்டு மத்திய பகுதியில் குறைந்த உயரமும் கடல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் விலகி இருக்கிறதால அதிக வெப்பநிலையும் வறண்ட காலநிலையும் நிலவுதுன்ட்டு சொல்லலாம். அண்ட் தென் சூரியனோட செங்குத்தான கதிர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுனால தமிழகத்துல பருவகால, அதாவது பல இடங்கள்ல பருவகாலங்கள் மாறிட்டே வருது. அதுதான் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்ட்டு கொடுத்துருக்காங்க. வின்டர் சீசன் ஜான் ஃபெப், சம்மர் சீசன் மார்ச் மே, சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் ஜூன் செப்டம்பர், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் அக்டோபர் அண்ட் டிசம்பர்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வின்டர் சீசன் பற்றி பார்க்க போகிறோம். ஜான்வரி அண்ட் ஃபெப் இந்த மாதங்களில் சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்து எங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் ஈக்வெடர், அதாவது பூமத்திய ரேகைக்கும் ஈக்வெடர்னா மகர ரேகைக்கும் இடையில விழறதுனால இந்த காலத்தில் தமிழ்நாடோட உள்பகுதிகளிலும் இல்லை இந்தியா முழுவதும் என்னன்னா ஒரு சாய்வான சூரியனோட கதிர்கள் விழுது. அதனால தான் நமக்கு இந்த டைமில் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. சூரியனோட கதிர்கள் அதாவது வேர்ட்டிகலாக இருக்கிறதுனால தான், நேராக விழாமல் செங்குத்தாக விழாமல் சாய்வலாக விழுறதுனால தான் நமக்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதங்களில் காலநிலை வந்து குளிராக இருக்கும். குறிப்பாக கோடை காலம் இந்த குளிர்காலத்துக்கு இடையிலான வெப்பநிலை மாறுபாடு வந்து அதிகமாக இருக்கும். இந்த டைமில் மழை அளவு ஜாஸ்தியானதுனால குளிர் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா மழை பெஞ்சதுன்னா குளிரோட தன்மை வந்து நமக்கு கம்மியாயிடும்ட்டு சொல்லுவாங்க. தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலை அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிஃபர் ஆகும்ன்ட்டு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் அண்ட் ஹில் ஸ்டேஷன் மலைவாழ் இடங்கள் அந்த பகுதிகளில் குளிர்கால வெப்பநிலை வந்து சில சமயம் 5 டிகிரி செல்சியஸ்க்கும் கம்மியாக இருக்கும். நீல்கிரிஸ்லாம் மைனஸில் போயிட்டுருக்கும். மைனஸ்னால் அந்தளவுக்கு குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி குறைந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால மூடு பனி, அதாவது ஸ்னோயி எஃபர்ட் இருக்கும். அதனால தான் இந்த டைமில் வந்து யாருமே ஹில் ஸ்டேஷனை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க குளிர்காலத்தில். அண்ட் தென் சம்மர் சீசன் பற்றி பார்க்கணும். சூரியன் வந்து எங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் டியூரிங் மார்ச் அண்ட் ஏப்ரல் அண்ட் மே, அதாவது வடக்கு நோக்கி நகர்றதுனால மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதங்களில் சூரியனோட செங்குத்து கதிர் வந்து சவுத் இந்தியாவில் விழுது. அதாவது சவுத் இந்தியாவில் அதிகமாக விழறதுனால thus there is a steady rise in temperature for the equator. அதனால என்ன ஆகும்னா பூமத்திய ரேகையிலேருந்து வெப்பநிலை வந்து படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. குறிப்பாக தமிழகத்தில் கடகரேகைக்கு தென்பகுதியில் இருக்கிறதுனால அதிக வெப்பநிலை நம்மளை விட அதாவது மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரியான பகுதிகளில் வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்கும். டெம்பரேச்சர் வேலூர்லாம் நமக்கு வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நமக்கே ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுவே வெப்பநிலை அவங்களுக்கு பதிவாகிறதுக்கு காரணம் இதுதான். பொதுவாக வெப்பநிலை வந்து 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து 32, 35 வரைக்கும் வரும். வேலூர்னா 40, 40 வரைக்கும் ரீச் ஆகும். இந்த மாதிரியா இருக்கிறதுல மே மாதத்தில் குறிப்பாக தமிழகத்தில் தென்பகுதி இருக்க பகுதியில் பருவமழை மூலமாகவும் வெப்பச்சலனம் மூலமாகவும் மழை பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜூனோட ஸ்டார்டிங்லேயே என்னென்னா மே மந்த் எண்ட்லேயே என்னென்னா மழைப்பொழிவு ஆரம்பிக்கும். அந்த மழைப்பொழிவு வந்து என்னென்னா கேரளாவில் தான் அதிக அளவு மழைப்பொழிவை கொடுக்கறதா இருக்கும். ஓகே, சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.